ஹலோ கைஸ், நீங்கள் ஒரு பிசிபி டிசைன் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா? பிசிபி டிசைனில் நீங்கள் ஒரு பிகினர்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எதனுடைய பிசிபி போர்டு, இந்த பிரிண்டட் சர்க்யூட் போர்டு வந்து எப்படி பண்ணுறாங்க, இந்த பிரிண்டட் சர்க்யூட் போர்டுக்கு தேவையான காம்பவுண்ட் என்னது, த்ரூவல்னா என்ன, எஸ்எம்டினா என்ன, இந்த பிரிண்டட் சர்க்யூட் போர்டில் நான் என்னென்ன காம்பவுண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனுடைய பேக்கேஜ் டைப் என்ன, இதை பற்றி ஃபுல் வீடியோ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எலக்ட்ரானிக்ஸில் யாரா இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிரிண்டட் சர்க்யூட் போர்டில் பார்த்தீங்கன்னா ஸ்கிமேட்டிக் எடிட்டர், ஃபுட் பிரிண்ட் எடிட்டர், ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்கு நம்ம ஃபுட் பிரிண்ட் எப்படி செலக்ட் பண்ணுறது, அப்புறம் இந்த ட்ராக்கோட வித் என்ன, வயாஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, வயாஸோடைய வித் என்ன, மவுண்ட் ஹோல்னா என்ன, இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நீங்களும் இதே மாதிரி பிசிபி டிசைன் பண்ணுமா தான் இந்த வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸோட நான் கொடுத்துருக்கேன். இந்த பிரிண்டட் சர்க்யூட்டோட நேம் பார்த்தீங்கன்னா 8 சேனல் ரிலே. இந்த 8 சேனல் ரிலே எதுக்கு யூஸ் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம சிங்கிள் எல்இடி மற்றும் எரிக்கணும் தான் அந்த மாதிரி இடத்துல வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது சிங்கிள் கேட்டை மட்டும் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இதனுடைய நேம் ஏன் 8 சேனல் ரிலேன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8 ரிலேன்னு கொடுத்துருப்பாங்க. அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா 8 சேனல் ரிலே. இதே சிங்கிள் மட்டும் கொடுத்துருந்தா அது வந்து சிங்கிள் சேனல் ரிலே. ஸோ 2 ரிலே மட்டும் கொடுத்துருந்தா அது 2 சேனல் ரிலே, 4 சேனல் ரிலே அந்த மாதிரி இதுன்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேனல் ரிலே, 4 சேனல் ரிலே, 8 சேனல் ரிலே தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது எப்படி டிசைன் பண்ணுறான்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பேக் டு மை சிஎஸ் டெக்னாலஜி வேர்ல்டு. இந்த பிரிண்டட் சர்க்யூட் போர்டுக்கு நான் யூஸ் பண்ணுற ஆப் வந்து பார்த்தீங்கன்னா கேஐ கேட். உங்களுக்கு ஒரு பிகினர்னா இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆஃப்லைன் ஆப் தான். இந்த ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு நான் ஆல்ரெடி வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தான் கொடுக்குறேன். இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்கோசரம். ஸோ நான் தானே ஒரு ஃபைல் நேம் வந்து டைப் பண்ணுறேன். என்னுடைய நேமே நான் டைப் பண்ணிக்கிறேன். இதுதான் வந்து என்னுடைய ப்ராஜெக்ட்னு வச்சுக்கோங்க. இல்லை 8 சேனல் ரிலே தான் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 8 சேனல் ரிலேன்னு வச்சுட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஸ்கிமேட்டிக் எடிட்டர், சிம்பிள் எடிட்டர், பிசிபி எடிட்டர், பிரிண்ட் எடிட்டர், கர்பர் வீவர், இமேஜ் கன்வெர்ட்டர், கால்குலேஷன் டூல், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து இருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஸ்கிமேட்டிக் எடிட்டர்னு போயிருங்க. ஸ்கிமேட்டிக் எடிட்டர்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம சர்க்யூட் டிசைனை தான் வந்து ஸ்கிமேட்டிக் எடிட்டர். அதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை பிளான் பண்ணுவாங்களே, ஸோ அது வந்து இந்த ஸ்கிமேட்டிக் எடிட்டரில் தான் பண்ணுவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்கிமேட்டிக் எடிட்டர். நான் ஆல்ரெடி இந்த காம்பவுண்டில் எப்படி ப்ளேஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு காம்பவுண்டும் எங்கே போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ கண்டினியூவாக பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கு எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஸ்க்ரூ டெர்மினல்னு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்டர் வந்து இருக்குது 1x8. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டோ கப்ளர் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ரெசிஸ்டர். அப்புறம் பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டயோடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரண்ட் லிமிட்டிங் ரெசிஸ்டர் ஒன்று. அப்புறம் ரிலேலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்க்ரூ டெர்மினல்லேருந்து வந்துடுது. 1x3 ஸ்க்ரூ டெர்மினல் எடுத்தாச்சு. இந்த இடத்துல நல்லா வியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரே சர்க்யூட் டயக்ராம் தான். ஸோ உங்களுக்கு எல்லா இடத்துலையும் அதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பாருங்கள் 1 2 3 4 இந்த இடத்துல பாருங்கள் 5 6 7 8 எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே மாதிரி சர்க்யூட் தான் இருக்கும். கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே சர்க்யூட் தான் இருக்கும். ஒரு சர்க்யூட்டை நீங்கள் போட்டு அதை வந்து காப்பி பண்ணி போட்டுக்கலாம். பவர் ஃப்ளாக் வந்து எது கொடுக்குறோன்னா ப்ளஸ் மைனஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கோசம் தான் பவர் ஃப்ளாக் வந்து கொடுக்குறேங்க. அதேமாரி கிரவுண்ட் ஒன்று கொடுத்துருங்க, +1 -1. ஸோ மைனஸ் எல்லாம் வந்து ஒன்றில் கனெக்ட் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் மட்டும் நீங்கள் ஒன்றுலேருந்து எடுத்துக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ராக்காக தானே நீங்கள் பார்த்து எடுத்துகிட்டு போயிட்டு கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கணும். கனெக்ஷன் கொடுத்துட்டுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்பிள்ஸ் எப்படி எடுக்கிறதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல உங்களுக்கு இந்த ஸ்கிமேட்டிக்கில் இருக்கிற சிம்பிள்ஸ்லாம் நீங்கள் வந்து சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வியூ தெரியும், சிம்பிள் எடிட்டர். அதில் போய்ட்டு நீங்கள் ஒன்றா சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு ஒன்று சர்ச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஹெட்ரு பின் சொன்னதோடனே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போய் ஹெட்ரு பின் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வராது. கனெக்டரில் போயிட்டு பின்னுன்னு சொல்லுவாங்க. பின்னுனா வந்து மேல் கனெக்டர், ஷாக்கெட்னா வந்து ஃபீமேல் கனெக்டர். ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள் 1x8ன்னு இருக்கும். இந்த மாதிரி தான் நீங்கள் கனெக்டர் பின்னை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிடணும். அதேமாதிரி தான் ஸ்க்ரூ டெர்மினல் நீங்கள் எடுத்து வச்சிடணும். ஸ்க்ரூ டெர்மினல் வந்து பார்த்தீங்கன்னா 1x3 இந்த மாதிரி ஒவ்வொரு காம்பவுண்டாக எடுக்கணும். ஸோ அனதர் ஒன் காம்பவுண்ட் உங்களுக்காக இன்னொரு டைம் எடுத்து காட்டுறோம் பாருங்கள். எல்இடி வந்து எடுக்கிறேன். எல்இடிக்கு வந்து நீங்கள் எல்இடின்னு சர்ச் பண்ணிங்களாவே நார்மலாக உங்களுக்கு எல்இடின்னு வரும். எல்இடினா வந்து லைட் எமிட்டிங் டயோடுன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோவில். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் டிரான்சிஸ்டரோட நேம் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ BC817 நான் சர்ச் பண்ணதோடனே வந்துடுது. இது வந்து எஸ்எம்டி டைப் டிரான்சிஸ்டர். இந்த மாதிரி டிரான்சிஸ்டர்லாம் நீங்கள் எடுத்து வச்சுருங்க. அடுத்ததான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் பிரிண்ட் எடிட்டர் போயிருங்க. ரெசிஸ்டர் டைப் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுட் பிரிண்ட் எடிட்டர் போயிட்டு
ஃபுட் பிரிண்ட்ல உங்களுக்கு என்ன டவுட்னா வந்து நீங்கள் அந்த இடத்துல வந்து எடிட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா R22 அனோட்டேஷன் கொடுத்துருங்க. அனோட்டேஷன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இஆர்சி கொடுங்க. இஆர்சினா வந்து எலக்ட்ரிக்கல் ரூல் செக்கர். ஸோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து ஃபுட் பிரிண்ட் எடிட்டர் தானே சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபுட் பிரிண்ட் எடிட்டர் சூஸ் பண்ணதுக்கப்புறம் நான் இப்போ வந்து உங்களுக்கு எல்இடி ஃபுட் பிரிண்ட் தான் காட்ட போகிறேன். இது வந்து 0805 எல்இடி. எல்இடினா வந்து லைட் எமிட்டிங் டயோடு. இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்டி டைப் கொடுத்துருக்கேன். அதனால தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேக் சைட்லேருந்து லீட் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா எஸ்எம்டிலேருந்து ஹேண்ட் சால்டரிங் கொடுத்துருக்கேன். பேட் அதனால உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் இருக்கும். அதில் வந்து நீங்கள் சால்டர் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கட் மார்க் மாதிரி சி மாதிரி உங்களுக்கு ஒயிட் கலர் சில் ஸ்க்ரீன் தெரியுதா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேத்தோட சைடு உங்களுக்கு இந்த பிரிண்ட்டு காட்டுறோம் பாருங்கள். இந்த கிளிக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும், 1ன்றது வந்து கேத்தோடு, ஸோ 2ன்றது வந்து ஆனோடு. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து எல்இடி வந்து நான் அசம்பிள் பண்ணணும். உங்களுக்கு அடுத்ததான் இன்னொரு காம்பவுண்ட் காட்டுறோம் பாருங்கள். இது வந்து டயோடு. டயோடு எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா கரண்ட் மூவ் ஆன் ஃபார்வர்ட் பேஸ் ஒன்லி. ஸோ ஃபார்வர்ட் பேஸில் வந்து கரண்ட் வந்து மூவ் ஆகுது, அதுக்கோசரம் அந்த டயோடு யூஸ் பண்ணுறேங்க. இந்த டயோடில் பாருங்கள் ஒரு கோடு மாதிரி தெரியுது, அதுதான் வந்து கேத்தோட சைடு. அதுக்கு ஆப்போசிட் அனுப்போது ஆனோட சைடு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூ ஆகும். ஸோ ஆனோடு அது வந்து பார்த்தீங்கன்னா கேத்தோடு. அடுத்ததான் உங்களுக்கு அடுத்து என்ன காம்பவுண்ட் காட்ட போகிறேன்னா இது வந்து டெர்மினல் பிளாக் ஸ்க்ரூ டெர்மினல் சொல்கிறேன்ல, ஸோ அதை தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டெர்மினல். ஸோ க்ரீன் கலரில் தான் இருக்கும் நார்மலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. இதில் தான் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். நார்மலி ஓப்பன், நார்மலி க்ளோஸ், காமன் பின் சொல்லிட்டு 3 பின்ஸ் இதில் தான் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். இது வந்து த்ரூவல் டைப்பு. த்ரூவல் டைப் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஸ்க்ரூ டெர்மினல் தானே பார்த்து கரெக்டாக தான் சூஸ் பண்ணிக்கோங்க. பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா 5.08 mm. இதில் பார்த்தீங்கன்னா 3 பின்ஸ் இருக்குது. பின் 1, பின் 2, பின் 3ன்னு சொல்லிட்டு. பின் 1 தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கீழே பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க. அதுதான் உங்களுக்கு வந்து இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலே. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓம்ரான் ரிலே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா G5LEன்னு சொல்லுவாங்க. அதுதான் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 5 பின்ஸ் இருக்கும். நார்மலி ஓப்பன், நார்மலி க்ளோஸ், காயில் 1, காயில் 2, காமன் பின் சொல்லிட்டு 5 பின்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். இதை வச்சு வந்து நீங்கள் ரிலே வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஸோ அசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிலேன்றது வந்து எலக்ட்ரோ மெக்கானிக்கல் சுவிட்சு. அதாவது நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கொடுத்தோம்னா மெக்கானிக்கல் எனர்ஜி ஆக்ட் ஆகி ஒரு சுவிட்ச் மாதிரி ஆன் அண்ட் ஆஃப் பண்ணும். இது வந்து பார்த்தீங்கன்னா SOT23 அப்படின்னா வந்து ஸ்மால் அவுட்லைன் டிரான்சிஸ்டர் வந்து 23 மாடலு. இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 பின்ஸ் இந்த இருக்குது. இந்த 3 பின்ஸ் எதனுடைய பின்ஸ்ன்னு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் பின் வந்து பார்த்தீங்கன்னா பேஸு, தேர்ட் பின் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டர், செகண்ட் பின் வந்து பார்த்தீங்கன்னா எமிட்டர். பேஸு, எமிட்டர், கலெக்டர்னு சொல்லிட்டு இதில் 3 பின்ஸ் தானே இருக்குது. அடுத்ததான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ நான் எப்படி பேக்கேஜ் டைப் செலக்ட் பண்ணுவேன்னா நீங்களும் அதே மாதிரி தான் செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச வந்து ரெசிஸ்டர் தான். ரெசிஸ்டர்னாவே உங்களுக்கு தெரியும், கண்ட்ரோல் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான். எலக்ட்ரான் ஃப்ளோ கண்ட்ரோல் பண்ணுறது வந்து இந்த ரெசிஸ்டர் தான். ஸோ சம் ஆஃப் இடத்துல வந்து ஜம்பர்ஸாகவும் யூஸ் பண்ணுவாங்க ஜீரோ ரெசிஸ்டர் வந்து. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வேல்யூ வந்து கொடுக்கல. இதுவும் பேக்கேஜ் டைப் பார்த்தீங்கன்னா 0805 தான். ரெசிஸ்டருக்கு வந்து பொலாரிட்டி கிடையாது, ப்ளஸ் மைனஸ். அதனால் நீங்கள் அந்த சைடு வேணால் வச்சு சால்வ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர் இருந்துன்னு நீங்கள் பேக்கேஜ் டைப்லாம் வந்து உங்களுக்கு தெரியணுமா தான் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரெசிஸ்டர் பேக்கேஜ் டைப்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் தானே கிளியராக தானே எல்லா பேக்கேஜ் டைப்பும் போடுறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்டோ கப்ளர் தான். இந்த ஆப்டோ கப்ளர் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 4 பின்ஸ் இருக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே டாட் வந்து ஒரு ஐடென்டிஃபை பண்ணி போயிருக்காங்க. பிரிண்டட் சர்க்யூட் போர்ட்லேயே அதேமாதிரி ஒரு ஆரோ மார்க் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு அதுதான் பார்த்தீங்கன்னா ஆப்டோ கப்ளருடைய ஃபர்ஸ்ட் பின், செகண்ட் பின், தேர்ட் பின், ஃபோர்த் பின் அமையும். அந்த டாட் தான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பின்னு. ஃபைனலாக எல்லா இதுவும் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா எக்ஸ்போர்ட் கொடுக்கணும். எக்ஸ்போர்ட் நெட் லிஸ்ட் கொடுத்துருங்க. எக்ஸ்போர்ட் நெட் லிஸ்ட் அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 errors 0 வார்னிங்ஸ் வந்து கொடுத்துரும். வந்துட்டுக்கப்புறம் ஓகே கொடுத்துருங்க. மறுபடியும் பிசிபி எடிட்டர் போயிடலாம். இந்த இடத்துல பிசிபி எடிட்டரில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆல்ரெடி நான் எடிட் பண்ணி ட்ராக்லாம் போட்டு ஜோன்ஸ் எல்லாம் ஃபிட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ உங்களுக்காக ஜோன்லாம் வந்து அன்ஜோன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். ஜோன்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் ஆகும். இந்த ப்ளூ கலராக தெரியுது பார்த்தீங்கன்னா இது வந்து பாட்டம் ட்ராக்கு, ரெட் கலராக இருக்கிறது வந்து ஃப்ரண்ட் ட்ராக்கு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்டு பாட்டம் சொல்லுவாங்க, இல்லைனா வந்து டாப்பு அண்டு பாட்டம் தான் சொல்லுவாங்க பிசி பிரிண்டட் சர்க்யூட் போர்டை பொறுத்த வரைக்கும். இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ராக்கோட வித்து வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பெரிய ட்ராக் வேணும் வந்தால் பெரிய ட்ராக் போட்டுக்கலாம், ஸ்மால் ட்ராக் வேணும் வந்தால் ஸ்மால் ட்ராக். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ராக்ஸ்லாம் வந்து போட்டுக்கலாம், எந்த ப்ராப்ளம் எதுவும் இல்லை. காம்பனோடைய பேட சைஸை விட முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸ்மால் சைஸில் கொடுக்க பாருங்கள். அதேமாதிரி பவர் எந்த அளவுக்கு அதை வந்து கொடுக்க பாருங்கள். இந்த பிரிண்டட் சர்க்யூட் போர்டு அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரிண்டட் சர்க்யூட் போர்டுலேயே மவுண்டோலோட சேர்த்தா நமக்கு 152 வருது. ஸோ அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா 150 அந்த ரேஞ்சுக்குள்ளே உங்களுக்கு வருது. எந்த அளவுக்கு உங்களால் ஸ்மால் சைஸில் செய்ய முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து ஸ்மால் சைஸில் தான் செய்யணும். ஸோ இந்த பிரிண்டட் சர்க்யூட் போர்டில் ஃபைனலாக எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ட்ராக்கு வயாஸ்லாம் கொடுத்ததுக்கப்புறம் காம்பவுண்ட்லாம் அலைன்மெண்ட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட நேம் வந்து நீங்கள் போட்டுக்கலாம்.
இல்லைனா கம்பெனி நேம் எதனா சொல்கிறாங்கன்னா நீங்கள் அந்த நேம் போட்டுக்கலாம். நேம் போட்டதுக்கப்புறம் ஃப்ரண்ட் செல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அதனுடைய உங்களுக்கு வித்து சேஞ்ச் ஆகணுமா தான் நீங்கள் வித்து எதுன்னு மாற்றிக்கலாம். வித்து, ஹைட்டு, திக்னஸ் உங்களுக்கு எது தேவையோ அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் 1.5 இருந்ததை 2ன்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். என்னுடைய நேம் சந்துரு. ஸோ நான் அதனால் சந்துருன்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் செல் ஸ்க்ரீன்லேருந்து காட்டுறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்டர் சர்க்யூட் போர்டு வந்து கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு. இவ்வளோ தாங்க பிசிபி டிசைன் பண்ணுறது. ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இந்த பிரிண்டர் சர்க்யூட் போர்டில் உங்களுக்கு என்ன டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பிரிண்டர் சர்க்யூட் போர்டு த்ரூவல் காம்பவுண்ட் என்ன, எஸ்எம்டி காம்பவுண்ட் என்னன்னு சொல்கிறேன் நான் ஃபஸ்ட்டு. ஸோ த்ரூவல் காம்பவுண்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக் சைடில் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து த்ரூவல் காம்பவுண்ட். எஸ்எம்டினா பிரிண்டர் சர்க்யூட் மேலேயே சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இருக்கும். அதனால் இது 8 சேனல் ரிலே. அதே சிங்கிள் மட்டும் இருந்தால் சிங்கிள் சேனல் ரிலே. 4 ரிலே மட்டும் இருந்துச்சுன்னா அது வந்து 4 சேனல் ரிலே. இந்த இடத்துல பாருங்க உங்களுக்கு ரெசிஸ்டர்னா வந்து ஆர்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி எல்இடினா வந்து டின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. டிரான்சிஸ்டர்னா வந்து கியூன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிலேல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேன்னு மென்ஷன் வந்து பண்ணியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேன் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த 8 சேனல் ரிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இடத்துல இருந்து யூஸ் பண்ணுறாங்க. அது எந்தெந்த இடத்துல நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த பிரிண்டட் சர்க்யூட்டோட பேக் சைடு வந்து பாருங்க. உங்களுக்கு எந்த காம்பவுண்டுமே இருக்காது. எல்லாமே நான் வந்து ஃப்ரண்ட் சைட்லேயே வச்சு முடிச்சிட்டேன். எது த்ரூவல் காம்பவுண்ட்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த ஹெட்ரு பின்ஸு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிலே, அப்புறம் இந்த ஸ்க்ரூ டெர்மினல் க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டெர்மினல், இது மட்டும் தான் உங்களுக்கு வந்து த்ரூவல் காம்பவுண்ட். அதே எஸ்எம்டி காம்பவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டர், டிரான்சிஸ்டர், எல்இடி, ஆப்டோ கப்ளர் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எம்டி காம்பவுண்ட் தான். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இதில் விசிசி, கிரவுண்டு, இன்புட்டு IN1, IN2, IN3, IN4, IN5, IN6, IN7, IN9 போட்டிருக்கோம். அது வந்து மிஸ்டேக்கு. உங்களுக்கு பாட்டம் ட்ராக் எல்லாமே வந்து நான் பேக் சைடில் போட்டிருப்பேன். ஃப்ரண்ட் ட்ராக் எல்லாமே வந்து ஃப்ரண்ட் சைடில் போட்டிருப்பேன். அதேமாரி 4 ஹோல்னு கொடுத்துருப்பேன் நான் 4 மூலையிலையும் இந்த பிரிண்டட் சர்க்யூட் போர்டில். இந்த 8 சேனல் ரிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே யூஸ் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி சிஸ்டம், ஹோம் ஆட்டோமேஷன் டிவைசஸ், அப்புறம் இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ்லாம் வந்து உங்களுக்கு நிறைய இடத்துல இருந்து யூஸ் பண்ணுறாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எலக்ட்ரானிக்ஸில் யாரா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிசிபி டிசைனில் யாருனா இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் பிசிபி டிசைன் சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்கள் எலக்ட்ரானிக்ஸில் கோர்ஸ் கற்றுக்கணுமா தான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோட நம்பர் தரேன். ஸோ கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பொன்னான நேரத்தை செலவழித்ததற்கு நன்றி.